In this class, we are going to learn about gravitational potential energy. Actually, gravitational potential energy என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். பார்ட்டிகிள்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ பார்ட்டிகிள்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சம் ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த ஒர்க் பண்ணது வந்து அகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த ஒர்க் டன் வந்து ஸ்டோர்ட் ஆஸ் ஏ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்டிகல்ஸ் அதுக்கு பார்க்கலாம். அதாவது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் டூ பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த இதுல இருந்தா மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். டூ பார்ட்டிகல் சிஸ்டம் எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ டூ பார்ட்டிகல் சிஸ்டம்க்கு வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் கேட்குற கொஸ்டின் நல்லா சொல்லுங்க, ஆன்சர் சொல்லணும் நீங்க. இப்போ வந்து என்ன பண்றேன்னா, இப்போ எந்த பார்ட்டிகல்ஸுமே கிடையாது இங்க எந்த பார்ட்டிகல்ஸும் இல்லை. ஒரு பார்ட்டிகலை வந்து இன்ஃபைனைட்ல இருந்து கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்றேன். இந்த பார்ட்டிகல் மாஸ் வந்து m1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பார்ட்டிகல் m1 கொண்டு வரதுக்கு முன்னாடி இங்க வேற எந்த பார்ட்டிகளுமே கிடையாது. அப்போ இந்த m1 பார்ட்டிகல் இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வந்தா இந்த பார்ட்டிகல் மேல ஒர்க் டன் பண்ணது நம்ம ஜீரோன்னு வருமா இல்ல நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருமா? ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். இந்த ஸ்பேஸ்ல எந்த பார்ட்டிகல்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிகலை நான் கொண்டு வரேன். இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்க ஒரு பார்ட்டிகலை கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஒர்க் டன் டு பிரிங் திஸ் பார்ட்டிகல் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு இயர் வந்து ஜீரோ வருமா நாட் ஜீரோ வருமா? ஜீரோ. வெரி குட், விஷ்ணு கரெக்டா சொல்லியிருக்காரு, ஜீரோ வரும். பாத்தீங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி வேற ஏதாவது ஒரு பார்ட்டிகல் இருந்திருக்கணும். அப்போ ஆல்ரெடி எதனா ஒரு பார்ட்டிகல் இருந்திருந்தா தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஒர்க் நடக்கும். இங்கே தான் எந்த பார்ட்டிகல்ஸும் கிடையாது இல்லையா, அதனால எந்த ஃபோர்ஸே கிடையாது, அதனால ஒர்க் நடக்கல. சரிங்களா? இப்போ செகண்ட் பார்ட்டிகல் கொண்டு வரப்பா. செகண்ட் பார்ட்டிகல் எங்க கொண்டு வரேன்னா நம்ம ஒரு பாயிண்ட் பின்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பாயிண்ட் பி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் பிக்கு தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் பி எங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி m1 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி m1 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஒரு பார்ட்டிகலை வந்து நான் கொண்டு வர போறேன். எங்க இருந்து கொண்டு வர போறேன்? இன்ஃபைனைட்ல இருந்து கொண்டு வந்து இங்க பாயிண்ட் பில பிளேஸ் பண்ண போறேன். இந்த பார்ட்டிகல் மாஸ் m2. ஓகே, இந்த m2 மாஸ் இன்ஃபைனைட்ல இருந்து கொண்டு வரதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இன்ஃபைனைட்ல இருந்து இந்த பாயிண்ட் பிக்கு கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் வந்து ஜீரோ வருமா நாட் ஜீரோ வருமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் டன் டு பிரிங் தி ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வந்து ஜீரோன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த பார்ட்டிகல் கொண்டு வரும்போது ஆல்ரெடி எந்த பார்ட்டிகலும் கிடையாது, அதனால ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. ஃபோர்ஸ் இல்லைன்னா ஒர்க் டன் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இந்த கேஸ்ல m2 வந்து இப்போ இன்ஃபினிட்டி கொண்டு வரோம். அப்போ வரும்போது ஒர்க் டன் வந்து ஈக்குவல் டு ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா ஒர்க் டன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஒர்க் இஸ் டன் டு பிரிங் தி m2 ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு இயர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுது. ஏன்னா ஆல்ரெடி m1 இருக்கு இல்லையா, m1 இருக்குனால இந்த m1க்கும் m2க்கும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் m2வை. அப்படின்னா ஒர்க் பண்ணியிருப்போம். அந்த ஒர்க் டன் வந்து ஸ்டோர்ட் ஆஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு வருது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஒர்க் டன் எவ்வளோன்றதை நம்ம இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வரது கால்குலஸ் மெத்தட்ல பண்றதை விட கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ல எப்படி பண்றோம் பாருங்க. இப்போ நமக்கு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு நம்ம ஒரு ஃபார்முலா டிஃபைன் பண்ணியிருந்தோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா டிஃபைன் பண்ணியிருந்தோம் சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க. ஒர்க் டன் டு பிரிங் ஏ யூனிட் மாஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட். ஒர்க் டன் டு பிரிங் ஏ யூனிட் மாஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட் தான் என்ன சொல்லுங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒர்க் டன் டு பிரிங் யூனிட் மாஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் பி மைனஸ் பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை மாஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு -1 இருக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஓகேங்களா? இந்த வேல்யூ வந்து ஜீரோ. பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். என்ன வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியல் ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, மைனஸ் gm பை ஆர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆர் வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா இப்போ பொட்டன்ஷியல் ஜீரோன்னு தெரியும். ஸோ பொட்டன்ஷியல் அட் இன்ஃபினிட்டி இஸ் ஜீரோ. ஸோ பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் வந்து நமக்கு என்ன வருது பாருங்க, மைனஸ் w பை mன்னு வருது. எந்த m கொண்டு வந்திருக்கோம்? m2 கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ புரியுது. இப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, இந்த இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் தி பாயிண்ட் இன்ட்டு m2 போட்டுக்கலாமா? ஓகே, இந்த -1 இருக்குப்பா, இங்க -1 இருக்கு. இப்போ பொட்டன்ஷியல் அட் தி பாயிண்ட் பி டியூ டு m1 தானே வரும். ஆல்ரெடி உங்களுக்கு பொட்டன்ஷியல் அட் தி பாயிண்ட் பி டியூ டு m1க்கு என்ன ஃபார்முலா, gm1 டிவைடட் பை r. கரெக்ட்டுங்களா? இதுதானே பொட்டன்ஷியல் அட் தி பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் மாஸ். ஸோ பொட்டன்ஷியல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gm1 m2 டிவைட் பை r. பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் ஃபார்முலா வந்து gm1 பை r. இந்த m2 போட்டுட்டோம். இந்த ஒர்க் டன் தான் ஸ்டோர்ட் as கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் gm1 m2 divided by r. இதுதான் ஃபார்முலா. ஆல்வேஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ்.
ஏன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்வேஸ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் மாசஸ் வந்து அட்ராக்ஷனல் ஃபோர்ஸா இருக்கு. அட்ராக்ஷனல் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருந்தால் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம படிப்போம் 12th டாபிக் படிக்கும் போது அங்க வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் லைக் சார்ஜஸா இருந்தா பாசிட்டிவ் வரும், அன்லைக் சார்ஜஸா இருந்தால் நெகட்டிவ் வரும். இங்க வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரே டைப் ஆஃப் மாசஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் வரதுனால கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டூ பார்ட்டிகல் செப்பரேட்டட் பை ஆர் டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -G(m1)(m2) டிவைட் பை ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க கொஸ்டினுக்கு யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ ஆர் வந்து இன்க்ரீஸ் பண்ணா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆர் வந்து இன்க்ரீஸ் பண்றப்பா if distance is increased then potential energy of the particle இந்த டூ பார்ட்டிகல் சிஸ்டம் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீசஸ் சொல்றேன், செகண்ட் ஆப்ஷன் டிக்ரீசஸ் சொல்லியிருக்கேன், தேர்ட் ஆப்ஷன் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுல ஒருத்தர் இன்க்ரீசஸ் சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் டிக்ரீசஸ் சொல்றாரு. நல்லா கவனிங்க, இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல சொல்லி தரேன் உங்களுக்கு. இப்போ ரெண்டு பார்ட்டிகல் எடுத்திருக்கேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டிகல் எடுத்துட்டு இந்த ரெண்டு பார்ட்டிகலை ரிலீஸ் பண்ணுவோம், ஃப்ரம் ரெஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம். ஃப்ரம் ரெஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் குறையும் போது ஆனால் டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ்னால அட்ராக்ஷனால இதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிடும். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு another ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இப்போ 2 மாசம் நம்ம ரிலீஸ் பண்றோம் ஃப்ரம் ரெஸ்ட்னு எடுத்தோம்னா டியூ டு மியூச்சுவல் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அப்போ மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் வரும்போது வெலாசிட்டி வந்து ஃபோர்ஸ் இருக்கிறதால ஆக்சலரேட் ஆகும், வெலாசிட்டி கூட, அதனால கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆனால் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நல்லா கவனிங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ரெண்டு பார்ட்டிகல் விட்டுட்டோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் என்ன ஆகுது? உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் குறையுது இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் குறைஞ்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா கைனடிக் எனர்ஜி மாறுது. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது வருதுன்னா, அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல் இன்க்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல்ஸ் இந்த மாசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பார்ட்டிகல் டிக்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் தி டூ மாசஸ் வந்து இது என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். இப்போ வேற மெத்தட்ல சொல்றேன் பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்குள்ள -Gm1m2/r தானப்பா. சரி, இப்போ ஆர் இன்க்ரீஸ் ஆனா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்லி டிக்ரீசஸ். ஆர் இன்க்ரீஸ் ஆனா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? நெகட்டிவ்லி டிக்ரீசஸ். அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப நெகட்டிவ்லி டிக்ரீசஸ் என்ன அர்த்தம்? இன்க்ரீசஸ்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்லி டிக்ரீசஸ்னா இன்க்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படிதானப்பா? -2 வந்து லெஸ் தென் -1 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ நெகட்டிவ்ல நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ தட் when two particles separated by distances increases potential energy increases, otherwise negatively decreases அப்படின்றது உங்களுக்கு புரியுது. இப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டா நீட்ல நமக்கு இந்த டூ பார்ட்டிகல் சிஸ்டம் தான் கேட்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா இதை விட இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் அதிகமா உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இப்போ நிறைய பார்ட்டிகல்ஸ் கொண்டு வர மாதிரி அஸ்யூம் பண்ணுவாங்க. இப்போ 3 பார்ட்டிகல்ஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு பார்ட்டிகல் கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் எவ்வளோன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் கிடைச்சிரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் கொண்டு வந்திருக்கேன் W1 இது 0. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் M1 பார்ட்டிகல் கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் 0ன்னு எடுத்துட்டேன். நல்லா கவனிங்க. செகண்ட் பார்ட்டிகல் M2 பார்ட்டிகல் இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வரேன்ப்பா. அப்போ கொண்டு வரதுக்கு இதுக்கு வந்து ஒர்க் நடந்திருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா R12ன்னு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் பார்ட்டிகல் கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் 0, செகண்ட் பார்ட்டிகல் கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா -Gm1m2 டிவைடட் பை R12 அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ தேர்ட் பார்ட்டிகலை கொண்டு வரேன் நான். இப்போ தேர்ட் பார்ட்டிகலை இங்க கொண்டு வந்து பிளேஸ் பண்றேன்னு வச்சுங்க. M3 பார்ட்டிகல் இங்க கொண்டு வரேன். நல்லா கவனிக்கணும். இந்த M3 பார்ட்டிகல் கொண்டு வரும்போது ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த பாயிண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்ல இருந்து R13 இருக்கு, செகண்ட் பார்ட்டிகல்ல இருந்து R23 டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தோம்? பொட்டன்ஷியல் இன்டு மாஸ்ன்னு பார்த்தோம். M3 கொண்டு வரும். அதாவது பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை யூனிட் மாஸ்ன்னு சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த மைனஸ் எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் பாருங்க. அப்போ பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P வந்து டியூ டு போத் M1 and M2 வரும் இல்லையா? அப்போ பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் டியூ டு போத் M1 and M2 வருதுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்றது? Gm1 by R13 plus Gm2 by R23
இன்ட்டு m3 இப்படி போடுறோம். இதுதான் ஒர்க் டன் டு பிரிங் தி தேர்ட் பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஒர்க் டன் டு பிரிங் தேர்ட் பார்ட்டிகலுக்கு ஃபார்முலா மைனஸ் ஜி m1 m3 டிவைட் பை r13 மைனஸ் ஜி m2 m3 r23 அப்படின்னு வந்துருச்சு. இது மொத்தத்தையுமே ஆட் பண்ணோம்னா இந்த டோட்டல் ஒர்க் டன் தான் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ண என்ன வருது பாருங்க, மைனஸ் ஜி காமன் எடுத்துடலாமா வேணும்னா? சரி, இப்போதைக்கு அப்படியே எழுதலாம். மைனஸ் ஜி m1 m2 டிவைட் பை r12 மைனஸ் ஜி m1 m3 r13 மைனஸ் ஜி m2 m3 r23 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இதை கொஞ்சம் நம்ம டிஃபிகல்ட்டாக, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இது ஜெயில அப்படி கேட்கலாம். இருந்தாலும் நம்ம நீட்லி எவ்வளோ கால்குலஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்க முடியுமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தா நிறைய பார்ட்டிகள் ஒவ்வொன்றும் ஒர்க் டன் எவ்வளோன்னு எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும். அதனால ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன், எப்படி இதை சால்வ் பண்ணுறன்றதை சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுமோ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, மாஸ் போட்டுருங்க. அடுத்து டிஸ்டன்ஸ் பை விச் தேர் செப்பரேட்டட் போட்டுருங்க. அப்போ மாசஸ் எல்லாம் ரெண்டு மாசம் எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமா, லைன் அப்படி கனெக்ட் பண்ணிருங்க, இப்படி கனெக்ட் பண்ணிருங்க. எத்தனை லைன் கனெக்ட் பண்ணிருக்கலாம் அத்தனை இன்ட்ராக்ஷன் இருக்கு, அத்தனை டர்ம்ஸ் வந்திருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பா. பொட்டன்ஷியல் எனர்ஜில இப்போ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ ரெண்டு பார்ட்டிகளா கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ணீங்கன்னா எத்தனை ஒவ்வொரு ரெண்டு பார்ட்டிகல் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இன்ட்ராக்ஷனாலும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் இல்லையா. இப்போ இந்த 3 பார்ட்டிகல் இருக்குன்னா ரெண்டு பார்ட்டிகளா நம்ம கனெக்ட் பண்ணது இந்த மாதிரி 3 வந்திருக்கு. அப்போ 3 டர்ம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4 பார்ட்டிகல் எடுத்திருந்தா எத்தனை இன்ட்ராக்ஷன் வந்திருக்கும், அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதும்போது எத்தனை டர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ற மாதிரி வந்திருக்கும் சொல்லுங்க. 4 பார்ட்டிகல் எடுக்கிறோம்னு வச்சுங்க, 4 பார்ட்டிகல்ஸ் m1 m2 m3 m4 அப்படின்னு 4 பார்ட்டிகல் எடுக்கிறோம்னா எத்தனை இன்ட்ராக்ஷன்ஸ் வந்திருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை இன்ட்ராக்ஷன் ரெண்டு பார்ட்டிகளா எடுத்து இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு இன்ட்ராக்ஷனுக்கும் இருக்கிற மாஸ் m1 m2 பை அந்த டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் அப்படின்னு போட்டுருணும். ஓகேங்களா, வெரி குட், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ராக்ஷன் வரும், இது ஒரு இன்ட்ராக்ஷன் வருது 2, இது ஒரு 3 4 5 6 அப்படின்னு வருது. இதே ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா எத்தனை இன்ட்ராக்ஷன் வருதுன்னா NC2ன்னு ஒரு ஃபார்முலா மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிங்கப்பான்னு சொல்லிடலாம். NC2னா தெரியும் இல்லையா, n ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்து அது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட். அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி ட்ரா பண்ணியே பார்த்துங்க. இப்போ வந்து நான் ஒரு சம்ம கொடுக்குறேன், அந்த சம்ம கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு நீங்க சொல்லணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா கவனிப்பா, இப்போ யூஆர் கிவன் நம்ம ஒரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஸ்கொயர் மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்கொயர்ல 4 கார்னர்ஸ்ல 4 ஈக்குவல் மாசஸ் பிளேஸ் பண்றேன். வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் தி 4 particles identical masses are placed at the vertex of the square அப்படின்னு சொல்லிட்டோம். 4 ஈக்குவல் மாசஸ் ஆர் பிளேஸ்டு அட் தி வெர்டெக்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர் சைடு வந்து ஏன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மைனஸ் ஜி 4g m ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர். அடுத்த ஆப்ஷன் மைனஸ் 6gm ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர். அடுத்த ஆப்ஷன் வந்து மைனஸ் 4gm ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் மைனஸ் 2gm ஸ்கொயர் டிவைட் பை 2a ஸ்கொயர். அடுத்து வந்து ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து மைனஸ் 4gm ஸ்கொயர் டிவைட் பை மைனஸ் 4gm ஸ்கொயர் டிவைட் பை a மைனஸ் 2gm ஸ்கொயர் டிவைட் பை a ரூட் 2. எந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்லுங்கப்பா. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் கேட்டிருக்கோம். ஓகேங்களா, சரி ஓகேப்பா. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த கொஸ்டினை வந்து பார்த்து தான் நம்ம எதை சொல்லியிருக்கூடாதுன்னா ஏபிசி இந்த 3 ஆப்ஷனை மட்டும் சொல்லியிருக்கக்கூடாது நம்ம. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் 2 பார்ட்டிகல் சிஸ்டமே gm1 m2 டிவைட் பை ஆர் தானே, ஆர் ஸ்கொயரே வரக்கூடாது இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டைமென்ஷனலா தப்பா சொல்லிட்டோம்னு அர்த்தம். புரியுது உங்களுக்கு எல்லாருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னு சொல்லுங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி 2 பார்ட்டிகல் சிஸ்டம் வந்து மைனஸ் gm1 m2 பை ஆர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆச்சுன்னா நல்லா கவனிப்போம். நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, இங்க ஆப்ஷன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷனுமே நான் டைமென்ஷனலா தப்பா கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஒரு சில டைம்ல நீட்ல நமக்கு ஒன்று கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் சம்ம பாக்குறதுக்கு. ஆனா 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் டைமென்ஷனலாவே ராங்கா இருந்திருக்கும், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருந்திருக்கும் டைமென்ஷனலா. gm1 m2 by r அப்படித்தானே வரணும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். அப்படின்னா அப்படியே பார்த்ததும் இது எல்லாமே டைமென்ஷனலா தப்பா இருக்கு. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்ட்னு டைரக்டா சொல்லியிருக்கலாம் சால்வ் பண்ணாம. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் பாக்குறீங்களா? இப்போ ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் பொட்டன்ஷியல் இது 4 பார்ட்டிகள் இருந்தாலும் மொத்தம் எத்தனை இன்ட்ராக்ஷன்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் சும்மா
காமிக்கிற பாருங்க. இது ஒரு இன்டராக்ஷன், இது ஒரு இன்டராக்ஷன். அதாவது சைட்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர் எடுத்தோம்னா இந்த 4 சைடு வந்து நமக்கு கிடைச்சது. இந்த 4 சைடுக்குமே பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். ஏன்னா சேம் மாசம் சேம் டிஸ்டன்ஸ். அப்போ இதுக்கு 4 இன்ட்டு gm ஸ்கொயர் டிவைட் பை a. இங்க மைனஸ் போட்டுட்டு இது இந்த 4 பார்ட்டிகள். அடுத்து டயகனலா 2 இன்டராக்ஷன் வருது. மொத்தம் 6 இன்டராக்ஷன் வரணும் தெரியும். ஸோ 6 இன்டராக்ஷன் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த 2 இன்டராக்ஷனுக்கு வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இன்டராக்ஷனும் ஈக்குவலா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு 2 டைம்ஸ் போட்டு gm ஸ்கொயர்னு போட்டுருங்க. டிவைட் பை இந்த டயகனல் லெங்த் எவ்வளவு பார்த்தீங்கன்னா a√2. அப்போ இந்த டயகனல் லெங்த் a√2ன்னு போட்டுங்கப்பா. அப்போ என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க, -4gm ஸ்கொயர் டிவைட் பை a. அது சைடுக்கு இன்டராக்ஷன். அடுத்து டயகனல் இன்டராக்ஷனுக்கு -2gm ஸ்கொயர் டிவைட் பை a√2. சரிங்களா? ஸோ ஒரே இந்த டைமென்ஷன் ஒரே ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. அது இல்லாம இதுவுமே நம்ம சால்வ் பண்ணும்போது கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா? இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் அடுத்த ப்ராப்ளம் கேட்கிறேன், சால்வ் பண்ணி சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்றேன்னா, ஒரு கியூப் கொடுத்துருக்கேன்ப்பா. என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, கியூப் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து கியூபுக்கு எத்தனை கார்னர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்த கியூபுக்கு வந்து 8 கார்னர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கியூபுக்கு வந்து 8 கார்னர்ஸ் இருக்கும். 8 கார்னர்ஸ்ல equal masses place பண்றேன். 8 equal masses are placed at corners, 8 corners of a cube of side, cube side வந்து a and masses வந்து என்ன பண்றோம்னா m ன்னு எடுத்துக்கும். masses வந்து m அப்படின்னு வச்சுட்டோம். What is the potential energy of the system? What is the potential energy of the system? இல்லைன்னா what is the work done to assemble the system? இப்போ நம்ம 8 பார்ட்டிகல்ஸ் இந்த இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி பிளேசஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இப்படி பிளேஸ் பண்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஒர்க் டன் டு அசம்பிள் 8 பார்ட்டிகல்ஸ்னு கொஸ்டின் கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஸோ இதுக்கு மொத்தம் எத்தனை இன்ட்ராக்ஷன் வரும்னா, இது மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் வரும்போது டிரா பண்ணி காமிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். இருந்தாலும் நீங்க நம்ம கால்குலஸ்ல சொல்லக்கூடாதுன்றதுக்காக, அந்த மேத்தமெட்டிக்ஸ் டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால அப்படியே உங்களுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் எட்ஜஸ் கனெக்ட் பண்ற இல்லைங்களா? இந்த எட்ஜஸ் கனெக்ட் பண்ற மாதிரி மொத்தம் எத்தனை எட்ஜஸ் இருக்கு, ஒரு கியூப் எடுத்தா எத்தனை எட்ஜஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6, இது ஒரு 7 8 9 10, இது ஒரு 11 12, 12 எட்ஜஸ் இருக்கு. அப்போ எட்ஜஸ்ல 12 இன்டராக்ஷன்ஸ் வரும். கரெக்டுங்களா? அது ஒரு 12 இன்டராக்ஷன் போட்டா 12gm ஸ்கொயர் டிவைட் பை ஏன்னு வருது. ஓகேங்களா? மைனஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபேஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஃபேஸ் இருக்குங்களா, ஒவ்வொரு ஃபேஸுக்கும் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டயகனல் இருக்கும். அப்போ இங்க ஒரு ஃபேஸ் காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபேஸுக்கு இது ஒரு ஃபேஸ் டயகனல் காட்டுறேன். ஒரு டயகனல் மட்டும் காட்டுறேன். எல்லாமே நிறைய வரைஞ்சா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்ற ஒரே ஒரு டயகனல் காமிக்கிறேன். அப்போ இது ஒரு இன்டராக்ஷன், ஃபேஸ் டயகனல் இன்டராக்ஷன், இது ஒரு இன்டராக்ஷன். அப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லயும் 2 ஃபேஸ் டயகனல் இன்டராக்ஷன் இருக்கும். 2 ஃபேஸ் டயகனல் இன்டராக்ஷன் இருக்கும். அப்போ இந்த லெங்த் a√2ன்னு இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குப்பா நமக்கு? மொத்தம் எத்தனை ஃபேஸ் நமக்கு என்ன, இது இங்க இதுக்கு வந்து மொத்தம் எத்தனை ஃபேஸ்னா 12 ஃபேஸ், சாரி 6 ஃபேஸ் இருக்கு. 6 ஃபேஸ் இருக்கு. இது பாருங்க, ரைட் ஃபேஸ், லெஃப்ட் ஃபேஸ், டாப் ஃபேஸ், பாட்டம் ஃபேஸ், ஃப்ரண்ட் ஃபேஸ், பேக் ஃபேஸ்னு இருக்கு. மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? 6 ஃபேஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபேஸ்லயும் எத்தனை டயகனல்? இது ஒரு டயகனல், அடுத்து இது ஒரு டயகனல். ஓகேங்களா? 2 டயகனல். அப்போ 6 ஃபேஸுக்கு ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் 2 டயகனல்னால 12 டயகனல் இன்டராக்ஷன்ஸ் வரும். 12 டயகனல் இன்டராக்ஷன்ஸ் வரும். அது ஒரு 12 போடுங்க. -12 gm ஸ்கொயர் டிவைடட் பை a√2. ஏன் m ஸ்கொயர் போடுறேன்னா m1 into m2 எல்லா மாசஸும் ஐடென்டிக்கலா இருக்குங்க அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ வந்து இது முடிஞ்சு. அடுத்து பாடி டயகனல்னு ஒன்று போறோம். நம்ம எங்க போறோம்னு சொல்லுங்க. பாடி டயகனல். பாடி டயகனல்னா அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கிற கார்னர், அதாவது பாட்டம்ல இருக்கிற ஃப்ரண்ட்ல இருக்கிற கார்னர்ல இருந்து டாப்ல பேக்ல இருக்கிற கார்னர் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா இது பாடி டயகனல். சரிங்களா? அப்போ பாடி டயகனல்ன்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ இந்த பாடி டயகனல் மட்டும் எல்லா பாடி டயகனலும் நான் டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம எல்லாமே தெரியணுன்றதுக்காக காமிக்கிறேன். இப்போ இது ஒரு பாடி டயகனல் காமிச்சா இன்னொரு பாடி டயகனல் இப்படி காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு பாடி டயகனல். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு பாடி டயகனல் காட்டுறேன் பாருங்க. மொத்தம் எத்தனை பாடி டயகனல்னா 4 பாடி டயகனல் இருக்கும். அப்போ இது ஒரு பாடி டயகனல். இந்த ஃபேஸ் டயகனல் மட்டும் எரேஸ் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா அது இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இது இப்போ இந்த பாடி டயகனல் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எத்தனை வரைஞ்சிருக்கும் பாருப்பா. இது ஒரு பாடி டயகனல், இது ஒன்று, இது ஒன்று. அடுத்து இன்னொரு பாடி டயகனல் வரைஞ்சிருவோமா? ஓகே, இன்னொரு பாடி டயகனல் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது ஒரு பாடி டயகனல். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலா ஒரு சென்டர்ல மீட் ஆகணும். அப்படிதான் இருக்கணும். இது எல்லாமே மீட் ஆகுற மாதிரி வரைஞ்சிருக்கணும். ஓகே, இது உங்களுக்கு புரியுது? அப்போ பாடி டயகனல் இன்டராக்ஷன் வரணும். அப்போ எத்தனை பாடி டயகனல் இன்டராக்ஷன் இருக்குன்னா
எத்தனை பாடி டயகனல் இன்டராக்ஷன்? 4 பாடி டயகனல் இன்டராக்ஷன் இருக்கு. 4 பாடி டயகனல் இன்டராக்ஷன் இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஒரு 4 பாடி டயகனல் -4 gm² டிவைட் பை பாடி டயகனலுக்கு லெங்த் எவ்வளவுனா a√3ன்னு வரும். இது ஞாபகம் வச்சுங்க. இது எப்படி a√3 நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது எல்லாமே ஆட் பண்றோம். இதுதான் வந்து நமக்கு என்ன வரும்னா மொத்த பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ gm² பை a காமனா எடுத்துருங்க. எடுத்துட்டு மைனஸும் வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன இருக்கு? ஒரு 12 இருக்கு பிளஸ் 12/√2ன்னு இருக்கு பிளஸ் 4/√3ன்னு இருக்கு. 12/√2 4/√3 gm² by a மைனஸ் காமன் எடுத்து இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் 8 பார்ட்டிகல் which are placed at the corners of the cube அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, புரிஞ்சுங்களா அது? சரி, இப்போ வந்து ஃபேஸ் டயகனலுக்கு எப்படி a√2, பாடி டயகனலுக்கு எப்படி a√3 அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது ஃபேஸ் டயகனல் ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இது ஏன்னு எடுத்துட்டு ஒரு ஃபேஸ்ன்னு எடுத்தோம்னா இது வந்து என்ன வருது சொல்லுங்க? a√2. இது வந்து புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஃபேஸ் டயகனலோட லெங்த் a√2ன்னு புரியுது. இதே பாடி டயகனலுக்கு எப்படி a√3ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரணும். அது வேணா இப்படி எழுதிக்கலாமா? உங்களுக்கு வெக்டார் மெத்தட்ல சொல்லி தரேன். இது வந்து axi-ன்னு வச்சுங்க, இது ayj-ன்னு வச்சுங்க. இப்போ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் வெக்டார் மெத்தட்ல சொன்னா. இதுதான் a பார்னு வச்சுங்க. அப்ப a பார் இஸ் ஈக்குவல் என்ன சொல்றோம்? axi பிளஸ் ayj சொல்லுவோமா? இப்படி சொல்லிட்டு நமக்கு மேக்னிடியூட் என்ன பண்ணலாம்? mod a² equal to இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ax² பிளஸ் ay²ன்னு போட்டுட்டு பிளஸ் 2xy இது இங்க 90 டிகிரினால அது 0 வந்துருது cos θ. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ax-ம் ayயும் ரெண்டுமே ஈக்குவல் a. அப்ப என்ன வருது பாருங்க? இது a² பிளஸ் a²ன்னு போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம். இது ஸ்கொயர் ரூட் எடுத்தா இங்க ஸ்கொயர் இருக்காது. அப்போ mod a போட்டு ஈக்குவல் டு என்ன வருது? a² பிளஸ் a² 2a², ஸோ √2a அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் பாடி டயகனல், சாரி ஃபேஸ் டயகனல் a√2 வந்துச்சு. புரிஞ்சுங்களா? இதே மாதிரி பாடி டயகனல் நம்ம பண்ணிடலாம் பாருங்க. இப்போ பாடி டயகனல் எப்படி பண்ணலாம்னு பாருங்க. இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இப்படி தானே கியூப் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கியூப் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கியூப் எடுக்கும் போது என்ன பண்றோம்னா இதை இப்படி கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்றோம், கரெக்டுங்களா? இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்படி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு பாடி டயகனல் வேணும். எந்த பாடி டயகனல் எடுக்கிறோம் பாருங்க? இந்த பாடி டயகனல் எடுத்துக்கிறேன். இந்த பாடி டயகனல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாடி டயகனல் வேணும்னா எப்படி எந்த லைன்ல நம்ம வந்திருக்கணும் பாருங்க. இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நல்லா கவனிங்க. இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல a டிஸ்டன்ஸ், இதுதான் ax அப்படின்னு வந்துட்டு அடுத்து y ஆக்சிஸ்ல இது வந்து ay பர்பெண்டிகுலர், இது ரெண்டு பர்பெண்டிகுலர் ayj அப்படின்னு, இதுவும் a தான் சைடு லெங்த் a. அடுத்து z ஆக்சிஸ்ல போனோம் இப்படி az, இது az. ஓகேங்களா? இதுவும் a, இதுவும் ஆரிஜின், இதுதான் பாயிண்ட் பின்னு வச்சுங்க. இந்த OP பாடி டயகனல் வேணும், a வேணும். அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? OP வேணும்னா mod a is equal, சாரி ஃபர்ஸ்ட் a க்கு வந்து எப்படி எழுதணும்? a bar equal to axi plus ayj plus azk அப்படி எழுதுவோம். இது மூணுமே பர்பெண்டிகுலர்ல தானே இருக்கு. அப்போ மேக்னிட்யூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a², இதுக்கு ஒரு a², இதுக்கு ஒரு a² போட்டு ஆட் பண்ணிடுறோம். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் a² வருது. அப்போ a√3. புரிஞ்சுங்களா? பாடி டயகனல் வந்து பாடி டயகனல் புரிஞ்சுங்களா? அப்படியும் புரியலன்னா நீங்க என்ன பண்ணனா இந்த பாட்டம் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பாட்டம் ஃபேஸ், இந்த பாட்டம் ஃபேஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஏன்னு புரியுதா? இது ஏ புரியுது தானே? இப்போ இது ரெண்டுமே பர்பெண்டிகுலர் தானே? இது வந்து டயகனல், இது a√2ன்னு எடுத்துக்க வேண்டியது. அடுத்து இந்த a√2வும் இந்த ஹைட் a இருக்கு இல்லைங்களா? இது ரெண்டுமே பர்பெண்டிகுலர். இதுக்கு தான் இது வந்து என்ன இருக்கு? இதுதான் ஹைபோடினியஸ். அப்ப இது ஏன்னு எடுத்துக்கங்க. அப்ப இந்த லெங்த் என்ன? இந்த பேஸ் இந்த ஹைட் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்ப a = என்ன வர சொல்லும்? பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அப்படினா a√2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a² போட்டு ரூட் எடுத்துட்டோம்னா இது 2a பிளஸ் இது ஸ்கொயர் தானே? 2a² பிளஸ் a², 3a² ரூட் வரும் a√3. ஓகே, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நம்ம பண்றோம். ஓகேப்பா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா சும்மா ஒரு எக்ஸ்டெண்டட் மாஸஸ்க்கு எப்படி எக்ஸ்டெண்டட் மாஸ்க்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஒரு ஹாலோ ஸ்பியர், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி ஹாலோ ஸ்பியர், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர். சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஹாலோ ஸ்பியர் வரும். அது வந்து எக்ஸ்டெண்டட் மாஸ்க்கு பார்க்குறோம். எக்ஸ்டெண்டட் மாஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு எக்ஸ்டெண்டட் மாஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இந்த எக்ஸ்டெண்டட் மாஸ்ல நாளை இந்த பாயிண்ட் பொட்டன்ஷியல் வின்னு எடுத்துங்க. இப்போ ஒரு டிஎம் மாஸ், எப்பவுமே எக்ஸ்டெண்டட் மாஸ்னா டிஎம் மாஸ் கொண்டு வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும்.
ஒரு dm மாஸ் வந்து இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட் கொண்டு வரதுக்கு ஒர்க் டன் வந்து dw ன்னு எடுத்துக்கணும். இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் கிடைச்சிரும் அப்படின்னு பண்ணணும். இப்போ ஒரு ஹாலோஸ்பியர் நம்ம தயார் பண்றோம்னா என்ன பண்றீங்கன்னா, இப்படி சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க, ஃபார்முலா மட்டும் தரேன், அதை மட்டும் பார்த்துங்க. ஒரு ஹாலோஸ்பியர் மாஸ் கேபிட்டல் M மாஸ் நம்ம தயார் பண்ணணும். ரேடியஸ் வந்து R அப்படின்னு எடுத்துக்கங்க. ரேடியஸ் வந்து என்னது Rன்னு வரணும், கேபிட்டல் Rன்னு வரணும். ஓகேங்களா? சரி, இப்போ கேபிட்டல் M மாஸ் வரணும். ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்ஃபினிட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாஸா கொண்டு வந்து இங்க ஒரு ஸ்மால் m மாஸ் கொண்டு வந்திருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்மால் m மாஸ்னால இந்த சர்ஃபேஸ்ல சர்டன் பொட்டன்ஷியல் இருக்கும். இப்போ ஃபர்தரா ஒரு dm மாஸை கொண்டு வந்து இங்க ஆட் பண்றேன், dm மாஸ் ஆட் பண்றேன். அப்போ ஒர்க் டன் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, dm மாஸ் இன்ஃபினிட்ல கொண்டு வரதுக்கு dw ஒர்க் டன் எடுத்துங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த ஸ்மால் m மாஸ் இருக்கிறதுனால நமக்கு இங்க பொட்டன்ஷியல் இருக்கும். என்ன பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா -gm டிவைடட் பை r இன்ட்டு இப்போ dm போட்டுங்க, பொட்டன்ஷியல் இன்ட்டு மாஸ். இப்போ ரெண்டு சைடுல இன்டகிரேட் பண்ணுங்க, நமக்கு டோட்டல் ஒர்க் டன் கிடைக்கும். டோட்டல் ஒர்க் டன் தான் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் தான் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, இங்க வந்து என்ன வருதுன்னா -g, இங்க g/r காமனா வெளியே எடுத்துருங்க. m இன்ட்டு dm இருக்கு இல்லையா, m இன்ட்டு dm போட்டுறோம். m இன்ட்டு dm இன்டகிரேட் பண்ணா என்ன சொல்லுங்க, x இன்ட்டு dx இன்டகிரேட் பண்ணா x பவர் n இன்டகிரேட் பண்ணா x பவர் n + 1/n+1 வருமா. அப்போ வந்து என்ன பண்ணணும், x²/2 வரும், இங்க m²/2 வருது. அப்போ -gm²/2r. இதுதான் வந்து ஹாலோஸ்பியருக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது ஒரு ஹாலோஸ்பியர் தயார் பண்ணியிருக்கோம்னா நிறைய பார்ட்டிகிள்ஸை வந்து இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வந்து இப்படி கண்டினியூஸ் மாஸா நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஹாலோஸ்பியருக்கு எனர்ஜி ஸ்டோர்டு இவ்வளவு இருக்கு. இதே மாதிரி சாலிட் ஸ்பியருக்கு இருக்கு, அது ரொம்ப கால்குலஸ்ல பண்ணணும், அது தேவையில்லை, நம்ம விட்டுறலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு டிஃபிகல்ட்டா ஒரு ப்ராப்ளம் தரேன் நானு. அந்த ப்ராப்ளம் யார் சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாமா? சரி, கவனிங்க. Two particles, each are mass m, each of the mass are m. They are separated by infinite distance. They are released from rest. They are released from rest. Infinite distance விட நம்ம கன்ஃபியூஷன் இல்லாம ஆல்ரெடி ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, r டிஸ்டன்ஸ் இருக்கு. நல்லா கவனிப்பா, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, r டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணியிருக்கோம். Two particles, identical masses, each mass m, they are separated by distance or released from rest. Released from rest அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? They are moving towards each other due to their internal attractive force. Internal attractive force. What is the velocity of each particle when distance becomes half of the initial distance? What is the velocity of each particle? What is the speed of each particle when distance between them is reduced by r/2 அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணலாங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜினா உங்களுக்கு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0 தெரியும். அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி தான் இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. அப்போ டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு சொல்லுங்க, -gm² டிவைடட் பை r/2 மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வர சொல்லுங்க, -gm² பை r. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது இது டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே, அதுக்கு வந்து ஒரு மைனஸ் வரணும், மொத்தமா ஒரு நெகட்டிவ் ஒன்று வரணும். ஓகேங்களா? சரி, இஸ் ஈக்குவல் டு இங்க ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு எழுதிக்கிங்க. இப்போ இங்க பாருங்க எப்படி எழுதலாம் பாருங்க, இந்த மைனஸ் உள்ள வந்துருச்சுன்னா அது முன்னாடி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இந்த மைனஸ் இங்க வந்துச்சுன்னா 2gm² டிவைட் பை r மைனஸ் இங்க என்ன வருது சொல்லுங்க, gm² பை r. இந்த 2 மேல போயிருச்சு. ஓகேங்களா? ஓகே, இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. இப்போ வந்து பாருங்க, இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தட் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. ரெண்டு பார்ட்டிகல் கைனடிக் எனர்ஜி, ஒரு பார்ட்டிகல் கைனடிக் எனர்ஜி ½ mv². அப்போ ரெண்டு பார்ட்டிகல் கைனடிக் எனர்ஜி இன்டு 2ன்னு போட்டுட்டேன். 2 கேன்சல் ஆயிருச்சு. ஒரு m காமனா கேன்சல் பண்ணிடலாம். ஒரு m காமனா கேன்சல் பண்ணிட்டா 2 டைம்ஸ் ஆஃப் gm/r ல இருந்து 1 டைம்ஸ் ஆஃப் gm/r கழிங்க. அப்ப என்ன வரும் பாருங்க, gm/r ன்னு வருது. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கீங்க, v² வந்திருக்கு. சோ அப்ப v இஸ் ஈக்குவல் என்ன வருது ஆன்சர், √gm/r. அப்ப v இஸ் ஈக்குவல் என்ன ஆன்சர் சொல்லுங்க, √gm/r அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு.